திமுக சொல்றாங்க நம்ம தனித்து போலாம், இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் நமக்கு வேண்டாம், தனித்து போட்டியிட யோசிக்கிறாங்களா திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், பிசிக இவங்களால ஓட்டு வரல. இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு நம்ம என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற உணர்வுல ஆராசா பேசினத ஸ்டாலின் அதை என்டால்ஸ் பண்றாரு. விஜய்க்கு 35 விழுக்காடு ஓட்டு வந்திருக்குதுன்னா அதுல பெரும்பகுதி ஓட்டு இவங்களால விஜய்க்கு விழுந்த ஓட்டு தான். பட் அந்த கெமிஸ்ட்ரியை ராகுல் காந்தி காலி பண்ணார். கம்யூனிஸ்டுகள் சிபிஎம்மோட பொலிட் பியூரோ முடிவையும் தாண்டி சண்முகம் தனிப்பட்ட வன்மத்திலையும் கான்பிடிச்சும் செய்யறாரு. கூட்டணி கட்சிகள்ல இன்னைக்கு வீரபாண்டியன் ஒண்ணு பேசுறாரு, ஆதரவான குரல முத்தரசன் பேசுறாரு. இவங்க எல்லாமே குழப்பி அடிச்சு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 19, 21, 24 மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணியை 26 ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிட்டாங்க. விஜய் கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுக ஒரு ஆப்ஷனா காரணம். பிரேமலதா அம்மையார் சட்டசபையில அண்ணன் மு.க. ஸ்டாலினால் வெற்றி பெற்றேன்னு சொல்லி அந்த 13 பேருக்கும் ஒரு முகத்துல கறி பூசிக்கிட்டே இருப்பாங்க சட்டசபையில. நீங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டீங்கப்பா, ஸ்டாலின் கூட நின்று ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன சீட்டை கொண்டுகிட்டு மந்திரி பதவியை வாங்கிட்டு ஓடிட்டீங்க, நீங்க எல்லாம் தோத்தவங்க. திமுக ஒரு தனியாட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு சூழலையும் அரசியலும் வருமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி அதிமுகவும் தனியாட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வருமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெரிய அணியா இருக்கக்கூடிய தாவேகா அணிக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் எதிர்காலத்துல ஒன்றிணைஞ்சு பயணிக்கிறது தான் அவங்களுக்கான ஒரு அரசியல் முடிவாக இருக்க முடியும். நீங்க 5 நிமிஷம் பேசி 108 தானே வந்தீங்க. ஸ்டாலின் 2021 2/3 அவர் முதல்வர் வந்தாங்களே, அதுக்கு இணையில நீங்க இந்த அரசியல் நகர்வு எப்படி போகும்னா, தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. தேர்தல் களம், நம்ம எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ திமுக சொல்றாங்க நம்ம தனித்து போலாம், இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையை பேச முடியுது பாக்குது. தனித்து போட்டியிட யோசிக்கிறாங்களா திமுக? காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், பிசிக இவங்களால ஓட்டு வரல. விஜய்க்கு 35 விழுக்காடு ஓட்டு வந்திருக்குதுன்னா அதுல பெரும்பகுதி ஓட்டு இவங்களால விஜய்க்கு விழுந்த ஓட்டு தான். ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அது தொடர் வெற்றி, பெரிய வெற்றி. பட் அந்த கெமிஸ்ட்ரியை ராகுல் காந்தி காலி பண்ணார். ஒரு கம்பைன் மீட்டிங் இல்லை, தாவேக்காவை காட்டி பேரம் பேசினார், ராஜ்சபா வாங்கினார், 3 எம்எல்ஏ அதிகம் வாங்கினார், எல்லா இதுவுமே அவர் பண்ணிக்கிட்டார். விடுதலை சிறுத்தைகள், அந்த விடுதலை சிறுத்தைகள் விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் நின்று இருக்கலாம், நின்னதும் நான் வரவேற்றேன். அது நின்னா அந்த நாயுடு, ரெட்டி, முதலியார், உடையார், பிள்ளை, யாதவ், கார்காத்த வேளாளர் இவங்க ஓட்டெல்லாம் அப்படியே எடப்பாடி அன்புமணி அணிக்கு திருமாவளவன் நிற்கிறதுக்கு எதிராக போயிரும்னு நினச்சி அவங்க நிற்காண்டான்னு சொல்லி அதை கெடுத்துட்டாங்க. பட் அவரும் ஒரு சில வேலைகளை செய்தார். கம்யூனிஸ்டுகள் சிபிஎம்மோட பொலிட் பியூரோ முடிவையும் தாண்டி சண்முகம் தனிப்பட்ட வன்மத்திலையும் கான்பிடிச்சிலும் செய்கிறாரு. சிபிஎம்ல மற்ற பொலிட் பியூரோ மெம்பர்கள் அதை கவனிக்கணும். சண்முகத்துக்கு சொந்த வீட்டு சொத்து அல்ல சிபிஎம்ங்கிற விஷயத்தை நாம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ தான் முரசொலியில் சண்முகத்தை பற்றி தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளில் இன்னைக்கு வீரபாண்டியன் ஒன்று பேசுகிறாரு, முத்தரசன் இன்னொன்று பேசுகிறாரு, ஆதரவான குரல முத்தரசன் பேசுகிறாரு. ஸோ இவங்க எல்லாமே குழப்பி அடித்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 19, 21, 24 மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணியை 26 ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. ஸோ இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு நம்ம என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற உணர்வில் ஆராசா பேசினதை ஸ்டாலின் அதை என்டால்ஸ் பண்ணுறாரு. பட் நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்க, போகிறவங்க போட்டுங்கிற இதில் தான் அவர் பேசினார். நம்மளா யாரையும் வெளியே அனுப்புறதில்லைன்னாரு. அடுத்த நாளே தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரும், ராஜ்சபா உறுப்பினர் சுதீஷ் அவர்களும், முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக டிஎம்கே சுப்ரீமோ எம்கே ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காங்க. அதில் பிரேமலதா அம்மையார் சட்டசபையில் அண்ணன் மு.க. ஸ்டாலினால் வெற்றி பெற்றேன்னு சொல்லி அந்த
13 பேருக்கும் வந்து ஒரு முகத்துல கறி பூசிக்கிட்டே இருப்பாங்க சட்டசபையில. நீங்கள்லாம் துரோகம் பண்ணிட்டீங்கப்பா, நீங்க தப்பி தவறி ஜெயித்த சீட்டுகளை கொண்டு ஸ்டாலின் கூட நின்று ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன சீட்டை கொண்டுக்கிட்டு மந்திரி பதவியை வாங்கிட்டு ஓடிட்டீங்க, நீங்கள்லாம் தோத்தவங்க. தெளிவாக அதுதான் உண்மை. காங்கிரஸ் 5 ஜெயித்துன்னா நிறைய நின்றுச்சா, 27 ஏதோ நின்று தானே 5 ஜெயித்தது. விடுதலை சிறுத்தைகள் 8 நின்று தானே 2 ஜெயித்தது. கம்யூனிஸ்ட் எல்லாம் 5 நின்று தானே 2 ஜெயித்தாங்க. முஸ்லீம் லீக் 2 நின்னாங்க, 2 ஜெயித்துட்டாங்க 3 முனை போட்டியில். கலைஞரோட 3 தோத்தாங்க, அது வேற கதை. ஸோ நீங்கள்லாம் வந்து ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கிறீங்கிறத பிரேமலதா அம்மையார் வந்து நக்கல் நையாண்டி குத்தல் குடைச்சல் கொடுத்து அந்த 13 பேருக்கும் ஒரு கிண்டல் அடித்து அவங்க சட்டசபையில் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவில் வந்திருக்கிறாப்புல. இந்த அரசியல் நகர்வு வந்து எப்படி போகும்னா, இனி ஒரு வெற்றி கூட்டணி தாவேகா கூட்டணிக்கு எதிராக திமுக அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. 2வது பெரிய கட்சியாக திமுக இருக்கு. இதில் முதல் பெரிய கட்சியாக தாவேகா இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளும் தாவேகாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நம்ம இந்த பழைய எடுத்த ஓட்டுகளெல்லாம் எடுத்து பார்த்தா கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போன இந்த கட்சிகளை வச்சு தாவேகா அணி வந்து ஒரு 40 விழுக்காடு ஓட்டை தாண்டிடுவாங்க. அப்போ 40 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே ஒரு அணியை கட்டமைச்சாகணும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். 25 to 30 தான் இப்போ இருக்குது. இப்போ நான் எலெக்ஷன் பீரியடு, இடைத்தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ கூட்டணிங்கிறது வேலைக்கு ஆகாது. 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலுங்கிறது தனிப்பட்ட செல்வாக்கு, கூட்டணி வேண்டான்னு காங்கிரஸை கலத்தி விடக்கூடிய வேலையை அப்போவே கலைஞர் செய்தார். ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கூட காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, அமைப்பே கிடையாது, வேஸ்ட்டு. மாணிக் தாகூருக்கு என்ன இருக்குது? சொல்ல பிறந்தைக்காவது 4-5 ஆள் உண்டு, கொஞ்சம் அட்டவணை பிரிவு மக்கள் வந்து அவர் பின்னாடி நிற்பாங்க. ஜோதிமணிக்கு என்ன இருக்குது? கார்த்திக் சிதம்பரம், அவருக்கு சிவகங்கைக்குள்ள கொஞ்சம் 10% ஓட்டு எடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் தலைவர் பதவிக்கு நீயா நானானி போட்டி போட்டுக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்குன்னு வந்து பெரிய செல்வாக்கு வளையமும் 11 உள்ளாட்சி தேர்தல் அந்த மாதிரி இல்லை. சரி, இனிமேல் அவங்க விஜய்கிட்ட உள்ளாட்சி தேர்தலையும் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கல்ல, அதில் ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ இந்த இடத்துக்குள்ள இவங்களோட ஓட்டுக்களை முதல்ல அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் இவங்களும் போய் மந்திரி பதவியை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களை நம்பி என்ன அரசியல் பண்ணக்கு இருக்குது, என்ன கூட்டணி இருக்குங்கிறதுல அராசா சொன்னதும் அதை ஸ்டாலின் கொஞ்சம் நிதானமாக நாங்களா யாரையும் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற இதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் வந்து வரலாம், எதிர்காலத்தில் வரலாம். பட் இப்போ நம்ம டே டு டே பொலிட்டிக்ஸ் தானே பேசணும். திமுக அதிமுக கூட்டணி வரணும்னு பேசப்பட்டாலும் இன்றைக்கி அதிமுக என்ன சொல்கிறாங்க? திமுக அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். கர்நாடகாவுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத கர்நாடகாவுக்கு ஆதரவாட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக 2 வரும் நிற்காங்கன்னு ராகுல் காந்தி, விஜய், ஸ்டாலின்னு ஒரு கார்ட்டூன் போட்டு நமது எம்ஜிஆரில் போட்டு அவங்க ஒரு அரசியலை பண்ணுறாங்க. காவிரி பிரச்சனையில் ஒரு தீர்மானம், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஒரு மீண்டும் வந்து ஒரு மேகதாதுக்காக ஒரு பேனல் அமைக்கணும்னு சொல்லும்போது, ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சொல்லும்போது அதில் வந்து 2 பேருமே தமிழர் நலனுக்கு எதிராக காவேரிக்கு ஆதரவாக, காவேரியில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு எடப்பாடி அடிக்கிறாரு. ஸோ நம்ம நான் எலெக்ஷன் பீரியடில் ஒவ்வொருத்தரும் தங்களை பெருசாக கிளைம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைம் தான் தனிச்சு நின்று நம்ம சாதிக்க முடியுங்கிற கிளைமை திமுக வைக்கிறாங்க. அது திமுக ஒரு வைப்ரண்ட் பார்ட்டி தான், பவர்ஃபுல் பார்ட்டி தான். அது இனிமேல் வந்து திமுகவுக்கு வந்து விமர்சனம் பண்ண கலைஞர் 1979 மக்களவைத் தேர்தலில் 16 விழுக்காடு எடுத்த கலைஞர், ஆசைக்கு ஒரு தம்பி ஆசை தம்பின்னு ஒரு சீட்டு ஜெயித்த கலைஞர் வந்து 4 முனை போட்டியில் அடுத்தால வந்து சென்னையில் 13 சீட்டு ஜெயித்தார், 24.8 விழுக்காடு வாக்கெடுத்தார். எம்ஜிஆருக்கும் அவருக்கு 5 விழுக்காடு வாக்கு தான் குறைவுங்கிற அளவுக்கு ஒரு 8 விழுக்காடு ஓட்டு மக்களவையோட கலைஞர் தலைமைக்கு உயர்ந்ததுன்னா ஒரு லீடர்ஷிப் வளர்ச்சி தான். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஸ்டாலின், உதயநிதி, நெஹ்ரு இவங்களெல்லாம் இன்னைக்கு ரைடு, இது செந்தில் பாலாஜி உழைப்பு, இதெல்லாமே திமுக ஒரு வளர்ச்சி இருக்குது, நான் மறுக்க வரல. அந்த வலைத்தளங்கள்லையும் தாவேகாவுக்கு எதிராக திமுக எதிர்ப்பு. பட் அது தாவேகாவை தோக்கடிக்க போதுமா? தாவேகாவை தோக்கடிக்க போதுமா? போதாத. இவர் கூட்டணி இருந்தே தாவேகாவை தோக்கடிக்க முடியலையே. அப்போ அவங்களும் தாவேகா 2021 ஸ்டாலின் மாதிரி ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு சிஎம்மா, கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி வரலங்கிறது உண்மை. உங்களோட அந்த கருத்தையே நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் உங்களை சிஎம்மா சொன்னவங்களை வச்சு தான் அவங்க ஆட்சி கட்டிலே அவங்க சக்கரம் ஓடுது. பொய்க்கால் குதிரை அரசுன்னு அதான் எடப்பாடி சொல்கிறார். பட்
நம்பர் 1 தலைவர் அவர் தான் 35 எடுத்துட்டாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு 5 இருந்தாலும் 40 தாண்டி இருக்கிறாரு. நீங்கள் 25 to 30 தானே இருக்கிறீங்க. இப்போ தனிச்சு நிற்கலாம், ஓட்டு எடுக்கலாம். ஆனால் தாவேக்காவை தோற்கடிக்க முடியுமா? இப்போ நான் எலெக்ஷன் பீரியடு உள்ளாட்சி தேர்தலில் எந்த பெரிய மாற்றங்களும் வராது. விஜய் கொடுத்த ஓட்டு ஒன் டைம் ஓட்டும்பாங்க. அது நம்ம ஒன் டைமா பெர்மனண்டாங்கிறது அது அடுத்து 1-2 எலெக்ஷன் ஓடும்போது தான் அது நம்ம சொல்ல முடியும். விஜய் 3 எலெக்ஷனில் விழுந்த ஸ்டாலினுக்கு ஓட்டே ஒரு அணியாட்டு 45 வரும் நம்ம சொன்னது 15 கிட்ட குறைஞ்சி போச்சே. அப்போது விஜய்க்கு ஓட்டு இப்படித்தான் நீங்கள் சான்ஸ் எடுக்க முடியாது. இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு தான் அனுப்பீங்க. ஸோ இடைத்தேர்தல்களையும் உள்ளாட்சி தேர்தலையும் கருத்தில் கொண்டு இடைத்தேர்தல்களையும் உள்ளாட்சி தேர்தலையும் கருத்தில் கொண்டு இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன். அதோட ரிசல்ட் எப்படி வருது, அதோட தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அடுத்த கட்ட இதை எடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரே ஃபேஸ் காட்டுறாங்க, இன்னைக்கு ஒரு வீரமான ஒரு முகத்தை காட்டுறாங்க, ஒரு ஃப்ரே ஃபேஸ் ஆராசா காட்டுறாரு. அதை ஸ்டாலின் அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் மற்றவங்க அஃபண்ட் ஆகாமல் என்டார்ஸ் பண்ணுறாரு. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறுங்கிறது 1967ஆம் ஆண்டு அவங்க ஆட்சி கட்டலில் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஏறுறாருன்னா முதறிஞர் ராஜாஜியின் ஆதரவு இருக்குது. முதறிஞர் ராஜாஜி 7.8 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு தலைவர். சுதந்திரா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக் 1.3 தலைவர் 3 விழுக்காடு வாக்கெடுத்திருந்தாங்க. சுதந்திரா ஃபார்வர்டு ராஜாஜி கொண்டு வந்த நாம் தமிழர், தமிழர் தந்தை ஐயா ஆயத்தினாரின் நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்ந்து 10 விழுக்காடு வாக்கு இருந்தது. அந்த 10 விழுக்காடு வாக்கும் ராஜாஜிக்கு இமேஜும் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். இது 60-40 கொண்டு வந்து உழைக்கும் உழைப்பாளிகளுக்காக தன் சமூக பண்ணையார்களை மீறி பண்ணையார்களுக்கு எதிராக பிராமண பண்ணையார்கள் எல்லாம் தஞ்சாவூர் மண்டலத்தில் வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா ராஜாஜி உழைக்கும் தொழிலாளர்களான கள்ளர், அகமுடையார், முத்தரையர், தென் பறையர், தேவேந்திர குல வேளாளர் இந்த உழைக்கும் மக்களுக்கு நிலம் சேரட்டுங்கிறதுக்காக முதறிஞர் ராஜாஜி செய்த ஒரு பெரிய அந்த 60-40 விளைவு தான் அந்த நிலமே வந்து பிராமண பண்ணையார்கள்ட்ட இருந்து மற்ற இடைநிலை ஜாதிகள்கிட்ட தெரிஞ்சது. உங்களுக்கு தஞ்சாவூர் சைடு தானே உங்களுக்கு? கோயம்புத்தூரா? ஓ ஓகே. தஞ்சாவூர் சார்ந்த எல்லாத்துக்குமே முதறிஞர் ராஜாஜி தெரியும். அப்போ அவர் வந்து இந்த சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிர்வாகத்தில் திறமையாக செயல்பட்டவர். அப்போ அவருக்குன்னு ஒரு இமேஜ், ஆதரவு வளையம். அந்த ஆதரவு வளையம் தான் வந்து பூனையில் கையை பிடிச்சிக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன நம்பி ஓட்டு போடுங்க திமுகன்னு சொல்லும்போது பிராமணர்கள் காமராஜ் கூட தான் ஜாஸ்தி இருந்தாங்க. திமுக கூட்டணி போகும்போது ஜஸ்ட் 67 வந்து பிராமின்ஸ் ஓட்டு வந்து முதறிஞர் ராஜாஜி கூட்டணியால் திமுகவுக்கு ஏறிட்டு ராஜாஜிக்கு வந்து டாக்டர் மத்தியாஸ் இருந்தார், சந்தோஷம் இருந்தார், அவங்கெல்லாம் கிறிஸ்தவ நாடார்கள். தென் இவர் நிறைய பேர், நிறைய ஜமீன்தார்கள் பண்ணையார்கள்லாம் வந்து கள்ளர், மாணிக்க அம்பலம், கம்பன் செட்டியார்லாம் நிறைய இடைநிலை ஜாதிகள்லாம் நிறைய ஆதரவு வளர்ந்தாங்க. 7.8 விழுக்காடு வாக்கு முதறிஞர் ராஜாஜி எடுத்திருந்தார். அவர் சுதந்திரா கட்சி எடுத்திருந்து ஃபார்வர்ட் பிளாக் அவர் அணியில் 1.3 எடுத்திருந்தாங்க. நாம் தமிழர் அவர் கூட வந்தெல்லாம் சேர்ந்து 10 விழுக்காடு வாக்கு அவர் அணிக்கு இருந்தது. அந்த வாக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஒரு தேசிய கட்சி பார்வை, ஒரு பரந்துபட்ட பார்வையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சி கட்டளை ஏறிச்சு. 71 எடுத்துட்டிங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து மன்னர் மானியம் ஒழிப்பு, பேங்க் நேஷனலைசேஷன், இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு பிராமணர்கள், எஸ்சி, ஹரிஜன்ஸ், கிரிஜன்ஸ், மைனாரிட்டிஸ், ஜனசங்க எதிர்ப்பு, கிராண்ட் அலையன்ஸ் எதிர்ப்பு, அதில் அவங்களுக்கு ஒரு வாக்குவலியும் இருந்து அவங்க கலைஞரை முதல்வர்னு சொன்னாங்க. அது 71 கலைஞருக்கு ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே மாதிரி 96 எடுத்துட்டிங்கன்னா நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன். ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரை ஆட்சிகள், கந்துவெட்டி ஆட்சின்னு ஜெயலலிதாவுக்கு எதிராக நம்ம தான் அன்னைக்கு ஆரம்பித்தோம். நம்ம தான் முகம் காட்டி ஜெயலலிதாவுக்கு எதிராக அன்னைக்கு போனால் அதுக்கப்புறம் சரத்குமார் 45 நாள் பிரச்சாரம் பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் ரஜினிகாந்தோட ஆதரவு வளையம், அவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் கொடுத்தார். மூப்பனார் 20 விழுக்காடு வாக்கு கொண்ட ஒரு தலைவர். காமராஜ் ஆட்சி அமைப்பு 89 20 விழுக்காடு வாக்கு மூப்பனார் தலைமை கிடைச்சிது. 77 17 விழுக்காடு வாக்கு இந்திய கம்யூனிஸ்ட் சேர்த்து 19 கிட்ட வரும். அப்போ அவர் ஒரு ஆதரவு வளையம் கொடுக்கும்போது மூப்பனார் இருக்கும்போது 96 இது பண்ணாங்க. 2006ஆம் ஆண்டு சோனியா காந்தி, டாக்டர் ஐயா இவங்கெல்லாம் ஒரு ஆதரவு வளையம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தது. 2021 சோனியா காந்தி, திருமாவளவன், அவர் பெரிய கிராண்ட் அலையன்ஸ் வந்தது. ஸோ திமுக வெற்றிங்கிறதுக்குள்ள வந்து ஒரு ராஜாஜி, ஒரு இந்திரா காந்தி, ஒரு மூப்பனார், ஒரு ரஜினிகாந்த், ஒரு சோனியா காந்தி, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பொதுத்தள ஓட்டை கொண்டு வரதுக்கு ஒரு காரணி தேவைங்கிற லெவலில் தான் ஒவ்வொரு காலகட்டமும் இருந்துட்டு இருந்தது. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தங்கள் ஓட்டுக்களை முதல்ல அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்களே குறைஞ்ச சீட்டுக்கு எடுத்து மந்திரியெல்லாம் வாங்கிட்டு போனதுனால அந்த ஒரு அதிருப்தியை வந்து ராசா வெளிப்படுத்துகிறாரு. அதை டைம் பீயிங் ஸ்டாலின் என்டார்ஸ் பண்ணுறாரு. இப்போ இடைத்தேர்தல் 6 தொகுதி, அதில் அவங்களுக்கு வந்து 6 தொகுதியில் ஃபைட் பண்ணிடுவாங்க.
தென் உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு வந்து நமக்கு செல்வாக்கு இருக்குது, தாவேக்கா கீழே போயிடும்னு அவங்க கணக்கு போடுவாங்க. ஸோ அவங்க இப்போ கூட்டணிங்கிற இதை சிந்தனை இல்லாமல் அவங்க நிற்க முடியும், தாக்கு பிடிச்சி நிற்க முடியும். அப்படின்னு பெரிய எலெக்ஷன் வரலல்ல, உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தல் தானே. ஸோ அதை மையமாக கொண்டு மு.க. ஸ்டாலின் தன் கருத்தை இன்னைக்கு முன்வைக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர், திமுகவோட சுப்ரீம் லீடர், அவரே வந்து தனிச்சு போகலாங்கிறாரு. ராசா இவங்களெல்லாம் திட்டுறாரு, கம்யூனிஸ்டை திட்டுறாரு, மதிமுகவை திட்டுறாரு, விசிகாவை திட்டுறாரு. ரொம்ப நம்பிட்டாங்களா? இப்போதான் இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை, அவங்களும் விஜய்கிட்ட பேரம் பேசுறதுக்கு திமுக ஒரு ஆப்ஷனாக காட்டுறாங்க. ராகுல் காந்திக்கு நரித்தனத்தை பார்த்தீங்களா? திமுகவை ஆப்ஷனாக காட்டுற நிலைமை ஆயிடுச்சு சார். திமுக ஆப்ஷனா காட்டி விஜய் கிட்ட பேரம் பேசுறாரு. ஒரே லெட்டரை விஜய்க்கும் எழுதுறாரு, ஸ்டாலினுக்கும் எழுதுறாரு. என்னங்க இது? அப்போ நீங்க வந்து இது இப்பெல்லாம் படங்கள்லாம் வந்து நிறைய கரண் ஜோஹர் நடித்த படங்கள், தென் தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி 1-2 படங்கள் வந்தது. அந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் ராகுல் காந்தி பார்க்குறாரு. அதுதான் ஜே டிவி அவங்க தானே, நமதம்மாவா ஜே டிவியா, அவங்க வந்து அதை வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி ஸ்டாலினையும் விஜயும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பொம்மலாட்டம் காட்டுறாரு. நாங்கள் தான் இந்த காங்கிரஸ் இதோட எதிர்த்தானுக்குங்கிற மாதிரி அவங்க அபிஷியல் ஆர்கனில் ஒரு இதை பண்ணிட்டாங்க. சட்டசபையிலேயே கர்நாடகாவுக்கு ஆதரவாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் முதல்வர் விஜயும் நிற்கிறாங்க மாதிரி. நான் அப்படி நினைக்கலனாலும் கூட அவங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை அந்த விஷயத்துக்குள்ள மையமாக வச்சு ஸ்டாலினையும் காங்கிரஸ் திமுகவையும் தாவேக்காவையும் காங்கிரஸுக்கு ஆளு கர்நாடகாவுக்கு ஆட்களுங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த களம்ங்கிறது வந்து மும்முனை போட்டி ஆயிற்று. அதுதான் யதார்த்த அரசியல் களம். அதை நம்ம மறைச்சிக்கிட்டு பேசுறது நியாயம் இல்லை, முறை இல்லை, தர்மமாகாது. கர்நாடகா மாதிரி காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மதசார்பற்ற ஜனதா தளம், யூபி மாதிரி பிஜேபி, கல்யாண் சிங் இப்போ வந்துட்டாரு, யோகி தனி மெஜாரிட்டி வந்துட்டாரு, முலாயம் சிங் யாதவ், மாயா கன்ஷிராம் 3, இங்கே நிதிஷ்குமார், லால் யாதவ், பிஜேபி 3. அதே மாதிரி 3 சக்தி வந்துட்டு. அந்த 3 சக்தியில் முதன்மை சக்தியாக விஜய் வந்துட்டாரு. 2021 ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை. 2021 ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லியே உதயசூரியனே 117க்கு மேலே வந்துட்டு அவரை முதல்வர்னு சொல்லி காங்கிரஸ் 35 சீட்டு ஜெயித்துட்டான். 35 நினைக்கிறேன், கொஞ்சம் நல்ல சீட்டு ஜெயித்து 35 சீட்டு நின்று கணிசமாக ஜெயித்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 2/3 எம்எல்ஏக்கள் கிட்ட ஸ்டாலின் முதல்வர்னே வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாலினுக்கு இணையானவர் கிடையாது ஜோசப் விஜய். ஆனால் இன்னைக்கு நம்பர் 1 லீடராக அவர் நிற்கிறாரு, நம்பர் 2 ஸ்டாலின் நிற்கிறாரு, நம்பர் 3 இவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அவரும் அந்த இஷ்யூஸை காவிரி, ராகுல் காந்தி ஓட மோசடி இதெல்லாம் வச்சு அவரும் தன்னோட அரசியல் களத்தை வந்து நானும் இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்று, நான் தான் இதில் தனித்தன்மையோடு இருக்கேன்னு அவரும் களம் ஆடுறாரு. ஸோ டோட்டலாக வந்து இது நம்பர் 1 விஜய், நம்பர் 2 ஸ்டாலின், நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி, 3 பிளேயர்ஸ் தான். இதை மறைச்சிக்கிட்டு பேசுறதெல்லாம் மனச்சாட்சியற்ற செயல், உண்மைக்கு மாறாக பேசுறது. நாளைக்கு எப்படி வரும்னு சொல்றதுல யார் என்னவும் சொல்லலாம். நடந்த விஷயத்துல தப்பு பண்ணக்கூடாது. நடந்த விஷயம் அவரு 47 தென் 6 53 எடுத்துட்டாரு அவரு. நீங்க சொல்ல போனா திமுக அணியும் திமுக கூட சேர்ந்து ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன இந்த விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்களை வந்து 53 தொகுதியில் எடப்பாடி முதல்வர்னு சொன்ன அணி தோக்கடிச்சுது. 108 தொகுதியில் விஜய் முதல்வர்னு சொன்ன தனி கட்சியே 108 தொகுதியில் தோக்கடிச்சு. அந்த 108ம் இந்த 47 சேர்ந்து தான் அரசு அமைச்சிருக்கணும். பட் அரசு அமையலைன்னாலும் இந்த சக்தி வந்து 3 பெரிய சக்தி தான். இதுதான் தமிழ்நாட்டின் இன்றையோட நிலைமை. இன்னைக்கு யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லைங்கிறது தான் உண்மை. இது வந்து 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான் இங்க நடக்குது. இனிமேல் திமுக ஒரு தனியாட்சி 71, 67, 89 4 முனை போட்டியில் கலைஞர் பெற்ற வெற்றி, 4 முனை போட்டியில் எம்ஜிஆர் பெற்ற வெற்றியோட பெருசு. அதே நம்ம பதிவு பண்ணி ஆகணும். இன்னைக்கு இனிமேல் வந்து திமுக ஒரு தனியாட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு சூழலை அரசியல் வருமாங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி அதிமுகவும் தனியாட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வருமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய அணியாக இருக்கக்கூடிய தாவேக அணிக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் எதிர்காலத்தில் ஒன்றிணைஞ்சு பயணிக்கிறது தான் அவங்களுக்கான ஒரு அரசியல் முடிவாக இருக்க முடியும். ஆனால் அதற்கான இதில் வந்து டே டு டே பொலிட்டிக்ஸில் இன்னைக்கு எடப்பாடி வந்து 2 வரையும்
ஏத்துற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் காவிரி இஷ்யூ ராகுல் காந்தி இஷ்யூ எல்லாம் அவர் எடுக்கிறாரு. திமுகவும் வந்து திமுக வர்சஸ் தாவேக்காங்கிறத அவங்க சட்டசபை இதில் எதிர்கட்சி தலைவர் இவர் உதயநிதி ஸ்டாலின் நல்லா ஷைன் பண்ணுறாரு, சதீஷன் மாதிரி ஷைன் பண்ணுறாரு. அது காரணம் விஜய் வந்து 4 கட்சி கூட்டணி நடத்திக்கிட்டு 5 நிமிஷம் பேசினல தோக்கடிச்சுன்னு சொன்னால், நீங்கள் 5 நிமிஷம் பேசி 108 தானே வந்திய. ஸ்டாலின் 2021 2/3 அவர் முதல்வர் வந்தாங்களே, அப்போ அதுக்கு இணையில் அல்ல நீங்கள் இன்னைக்கு ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டீங்க. 21ஆம் ஆண்டு ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் இல்லையே நீங்கள், காணல அதுன்னு சொல்லலாம். அவருக்கு அந்த 2/3 எம்எல்ஏக்கள் அவர் முதல்வர் பெற்ற வெற்றியை பெறலையே, நீங்க 108 தானே பெற்றீங்க நீங்க. ஸோ இந்த அரசியல் களம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் டைம் பீயிங் வந்து தங்களை ஒரு ஃப்ரே ஃபேஸ் காட்டி தாங்க பலமாக தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த ஆராசா கருத்தை வந்து ஸ்டாலின் ஏறக்குறைய வழிமொழிஞ்சிருக்காரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.